Taste the Daily. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை ராஜகம்பள தொட்டிய நாயக்கர் சமூகத்தினரின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தருவதாக உறுதியளித்தார். மேலும் தங்களுக்கான சாதி சான்றிதழில் உள்ள குழப்பத்தை நீக்கி தர வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தொட்டி நாயக்கர் சமூகத்தினர் அப்போது கோரிக்கை வைத்தனர். தொட்டி நாயக்கர் சமுதாய சார்பாக இன்று எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து எங்கள் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். அவர் பரிவுடன் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அரசியலிலும் அதிகாரத்திலும் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வழங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமாய் முக்கியமாக அதை வலியுறுத்தியுள்ளோம். ஆவணம் செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர கழக செயலாளர் SSS குமார் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உடல்நலக்குறைவால் SSS குமார் மரணமடைந்த செய்தி கேட்டு ஆற்றுண்ணா துயரம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்டு கழக பணிகளை திறம்பட ஆற்றி வந்த அன்பு சகோதரர் குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கழிவுநீர் கால்வாய்க்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6,20,000 ரூபாயை பெருமுச்சு ஊராட்சி வெங்கடேசபுரம் டிபன்ஸ் காலனியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஒதுக்கீடு செய்தார். இதையடுத்து நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்ற அவர் பணிகளை துவக்கி வைத்து மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் சேதமடைந்த மின்கம்பங்களை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக மாற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அதிமுக சார்பில் ஆய்வு செய்யப்பட்டது. திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மீனாட்சிபுரம், காமாட்சிபுரம் மற்றும் கரிசல்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடம் அனைத்து வாக்காளர்களும் விடுபடாமல் இருக்க உறுதுணை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன், லதா ஜெகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகம் பழமையான கட்டிடத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வருவதாகவும், இதுகுறித்து விடிய அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பெரிய தச்சூர் அதிமுக கிளை செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கம் எழுப்பி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மூர்த்தி கிட்டையும் ஐஜி கிட்டையும் சொன்னோம். ஐஜி கிட்டையும் ஒரு மனு கொடுத்துருக்கேன். பத்திரிகை மந்திரி மூர்த்தி கிட்டையும் கொடுத்தேன். அவரை சொல்ல இப்போ கூட நடக்குதுப்பா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்காக தான் இந்த அரசு எல்லாமே. ஆனால் பொதுமக்களுடைய குறைகளை சொல்றது கூட அவங்க கேட்க மாட்டுறாங்க. கோமா சொல்றாங்க, கோமா ஏமா மீட்டிங் நடக்குதுப்பா, இருப்பா என்னப்பா அப்படின்றாரு. அப்போ இந்த பொதுமக்களுக்கு இந்த அரசாங்கமா, இல்ல திமுக குடும்பத்துக்கு அரசாங்கமா, இல்ல கருணாநிதி குடும்பத்துக்கு அரசாங்கமா, ஸ்டாலின் குடும்பத்துக்கு அரசாங்கமா? இந்த அரசு பணம் யாருக்கு செயல்படுது? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வழக்கறிஞர்களுக்கு 2026 ஆண்டிற்கான அட்வொகேட் டைரி மற்றும் புத்தாடைகளை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்ட வழக்கறிஞர் இணைச் செயலாளர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு டைரி மற்றும் புத்தாடைகளை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட வலங்கைமான் கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், பேரூர் பகுதிகளுக்கான வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வலங்கைமான் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான R காமராஜ் தலைமை தாங்கி SIR விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது, பெயர் சேர்த்தல், நீக்குதல் குறித்து விரிவான ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் RG பாலா, IT பிரிவு மாநில துணைத் தலைவர் ராஜராஜ சோழன், மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாங்கள் மக்களுக்காக
எந்த நேரமும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று இருக்கிறோம். என்னுடைய கொரோனா காலம் இல்லைன்னா அப்போவே அந்த பிரச்சனை முடிவு காணப்பட்டிருக்கும். இன்னும் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்து அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அப்பொழுது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாநகர கழக பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் அதிமுக மகளிர் அணி நிர்வாகி ஞான சௌந்தரி ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தலில் பணியாற்றுவது குறித்த ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூர் மற்றும் காங்கேயம் பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை மிரட்டி படிவங்களை பெற்று திமுகவினர் விநியோகிப்பது குறித்து அதிமுகவினரும் பாஜகவினரும் இணைந்து ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதிமுக திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை திமுகவினர் மிரட்டி படிவங்களை பெற்று விநியோகிப்பதன் மூலம் கள்ள ஓட்டு பதிவாக வாய்ப்புள்ளதால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்த முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்றும் கூறினார். திமுக அதுக்கு பின்னணியா இருக்கு. அதனாலதான் நாங்க கலெக்டரை பார்த்து சொல்லிக்கிறோம். 4 பேர் ஒரு BLO சுத்தி ஆளுங்கட்சி உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணா இந்த BLO என்ன செய்வாங்க? பிஜேபி ஓட்டியும் அதிமுக ஓட்டியும் தரக்கூடாதுன்னு நிராகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்க விட மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அடுத்த அமராவதி விலையில் இயங்கி வரும் டாஸ்மாகை அகற்ற கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் மக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாகை அகற்ற வேண்டும் என விடிய அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுத்தார். முன்னாள் அமைச்சர் KT பச்சைமால் முன்னிலையில் பேரூர் செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் அகஸ்தீஸ்வரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெசிம் மற்றும் மருங்கூர் பேரூராட்சி மன்ற தலைவி லட்சுமி ஸ்ரீனிவாசன் ஏற்பாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இங்க இருக்கக்கூடிய புகார்கள் அத்தனையும் இந்த டாஸ்மாக் கடைகளை பின்னால் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அங்கே பார் இல்லாவிட்டால் தனியாக ஒரு பாரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற என்ற உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உடனடியாக ஆட்சியிலே இருப்பவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஏற்கனவே உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயார் நிலையில் இருக்கிறார்கள். மீண்டும் இந்த கடை தொடருமானால் தொடர் போராட்டம் நடந்து அதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடையை மூடுவதற்கு நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி அதிமுக சார்பில் ஆய்வு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் காசிராமன், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் CNC சிவா உள்ளிட்டோர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை கள ஆய்வு செய்தனர். இந்நிகழ்வுகளின் போது கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட MGR நகரில் 7 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலையை அதிமுக MLA பொன் ஜெயசீலன் திறந்து வைத்தார். புதிய சிமெண்ட் சாலை வேண்டுமென்ற MGR நகர் மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ஒதுக்கி கடந்த மாதம் புதிய சாலை பணிகளை MLA பொன் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். இதையடுத்து பணிகள் நிறைவடைந்த நிலையில் தடுப்புச் சுவருடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலையை MLA பொன் ஜெயசீலன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்சாலை கழிவுகளால் 37 கிராம நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழிகாட்டுதல் படி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மூலம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த வலியுறுத்தியதாகவும் அதுவரை தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் RO மையம் அமைக்க வழிவகை செய்ய வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். இந்த தண்ணி நிறைய நோய்வாய்ப்பட்டு புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மாடு முதல் கொண்டு குடிக்கிறதுக்கு தண்ணி அது உகந்ததல்ல. அப்படி வச்சதுனால நான் உடனடியாக நம்ம மாவட்ட ஆட்சியர் சந்தித்து இந்த போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே அரசு வந்து குடிநீர் அதற்கு உண்டான அதாவது அவங்களுக்கு தேவையான குடிநீர் வழங்கிட்டு தான் போர்டு வச்சுருக்கோம். ஆனால் போர்டை மட்டும் இன்றைக்கி அரசு வச்சிருச்சு. அதனால் உடனடியாக அதற்கு உண்டான
புதிய ஒரு கூட்டு குடிநீர் திட்டமோ அல்லது கூடுதலாக சிப்காட் மூலமாக கடலூர் சிப்காட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கிராம பாதிப்படைஞ்சதுனால சிப்காட் நிர்வாகமே சுற்றி இருக்கிற அனைத்து ஊராட்சிகளுக்கும் தண்ணீர் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இங்கேயும் உருவாக்கி தரோன்னு கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வழக்கறிஞர்களுக்கு 2026 ஆண்டிற்கான அட்வொகேட் டைரி மற்றும் புத்தாடைகளை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்ட வழக்கறிஞர் இணைச் செயலாளர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு டைரி மற்றும் புத்தாடைகளை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில்